வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. செப்டம்பர் மாதம் 2வது வாரத்துல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த தேர்வு சம்பந்தமான ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த பாடங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு கேள்விகள் அதை கேட்கறாங்க அப்படிங்கிறது அதை புரிஞ்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு போறோம். இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போறோம். அந்த வகையில 2022 இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல எப்படி கேள்விகள் எல்லாம் தரம் பிரிச்சு வச்சிருந்தாங்க, எந்த பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்காம தயவு செஞ்சு நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க இதை பார்த்துட்டு தான் தயாராகணும், இல்லைன்னா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் வேஸ்ட் அப்படின்னா சில பேர் இம்பார்ட்டன்ஸே தெரியாம சம்பந்தம் இல்லாம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நிறைய வெயிட்டேஜ் நிறைய நேரம் கொடுத்து படிப்பாங்க. ஆனா அதுல வரக்கூடிய கேள்விகள் மிக குறைவு தான். நான் உங்களை இந்த பாடங்கள் எல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லல, இந்த பாடங்கள் எல்லாம் முதல்ல படிங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கான வெயிட்டேஜ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2022 குரூப் 2 எக்ஸாம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் 100 கேள்வி அல்லது ஆங்கிலம் 100 கேள்வி இருக்க போகுது. பிரச்சனை இல்லை. தமிழ் கேள்வி தமிழ்ல தான் இருக்கும், ஆங்கிலத்துல தான் இருக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய பொது அறிவு, கணிதம் ரெண்டும் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா OMR ஷீட் கொடுத்து ஷேட் பண்றதுதான். பபிள் கொடுப்பாங்க, பிளாக் கலர் இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போய் நம்ம ஷேட் பண்ண போறோம். ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ஆன்லைன்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர்லாம் எழுத போறது இல்லை, நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. அதாவது ஒரு கேள்விக்கு தப்பான பதில் போட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய மார்க்கை குறைக்கலாம் மாட்டாங்க, தெரியலனா கூட ஆன்சர் போட்டு வரலாம். மேக்ஸ் பாத்தீங்கன்னா 26 கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் கணிதம் 26 கேள்விகள் கேட்டிருக்காங்க. பாலிட்டி 14, இந்திய தேசிய இயக்கம் 7, வரலாறு 8, புவியியல் 6, பொருளாதாரம் 8. யூனிட் நம்பர் 8ல மொத்தம் 11 கேள்வி, அதுல 5 கேள்விகள் திருக்குறள் பாட்டுல இருந்தே கேட்டிருக்கிறாங்க. யூனிட் நம்பர் 9ல 2 கேள்வி தான். என்ன சார் ரொம்ப கம்மியா சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர், அதாவது செகண்ட் யூனிட் இருக்கு பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ், அதுல 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். சில நேரங்கள்ல கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் அது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸும் வரலாம். எடுத்துக்காட்டு குரூப் 1ல கேட்டாங்க இல்லையா, நம்மை காக்கும் 48, அதை நீங்க யூனிட் நம்பர் 9 எடுத்துக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரியான கேள்விதான். ஆனா இதுல கட்டாயமா ஒரு கேள்வி மத்திய அரசினுடைய ஒரு திட்டம் கேட்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் கேட்கிறாங்க. பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில 1, பயாலஜில 4. இறுதியாக பாத்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி பொதுவான கேள்விகள் கேட்டுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உண்மைவாதம், அஞ்ஞானம், அல்லது ஒரு பண்பாடு சம்பந்தமானது, அல்லது ஒரு அறிவு கூர்மை சம்பந்தமானது, சைக்காலஜி சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்கறாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான கேள்விகள் வழக்கமா ஒரு 3 கேள்வி கேட்கறாங்க. சோ இதுதான் இதனுடைய பேட்டர்ன். இப்படிதான் சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A பிரிலிம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது அப்படியே 100% இந்த வாட்டி குரூப் 2 குரூப் 2A வருமானு கேட்டா நோ, 1-2 மாறலாம். ஆனால் முக்கியத்துவம் இந்திய அரசியல் அமைப்புல 10க்கு மேற்பட்ட கேள்வி கேட்பான். வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் ரெண்டும் சேர்ந்து 15 கேள்வி கேட்பான். யூனிட் 8 இதுல கட்டாயமா 10 கேள்வி கேட்பான், மினிமமா கேட்பான், மேக்சிமம் எவ்வளவு கேட்கலாம். ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரம், புவியியல் ரெண்டும் சேர்ந்து ஒரு 14 கேள்வி கேட்பான். அப்ப இதுதான் நம்ம மேஜரா படிக்க வேண்டியது. இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா டெஃபினட்டா அவங்களால அதிகமான மதிப்பெண் வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A வாங்க முடியும். இதுல இன்னொரு முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ்ல வரும். பொருளாதாரத்துல எப்பவுமே ஒரு 3 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பான். என்ன தெரியுமா? டாக்ஸ் சம்பந்தமா, வரி சம்பந்தமா, ஜிடிபி சம்பந்தமா, அதுக்கப்புறம் முக்கியமான இண்டெக்ஸ் சம்பந்தமா. நீங்க இண்டெக்ஸை யூனிட் நம்பர் 9 எடுத்துக்கலாம், எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கட்டாயமா இது 3 கேள்வியுமே, இதுல வரின்னு சொல்லும் போது நிதி ஆணையம் வந்துடும், நிதி ஆயோக் வரும், நிதி ஆயோக் சம்பந்தமான இண்டெக்ஸ் வந்துடும். இது கட்டாயமா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் கேட்கலாம். எக்கனாமிக்ஸ்னாலே எக்கனாமிக்ஸ் தனி கிடையாது, அது கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்ததுதான். பட்ஜெட் தொடர்பான கேள்வி போனோட கேட்டிருக்கிறான், வரி ஜிஎஸ்டி சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்கிறான், நிதி ஆயோக் சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்கிறான். அந்த நிதி ஆயோக்ல முக்கியமான இண்டெக்ஸ் ஒன்று கொடுத்து கேட்டிருக்கிறான். அப்ப இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா, அதை நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப இதுவும் அப்படி மிங்கிளாகி வரும். சோ இவ்வளவுதான் நம்மளுக்கான பேட்டர்ன் நீங்க எழுத போற குரூப் 2 குரூப் 2A. சரிங்க சார், இப்போ நான் இந்த சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டேன். எந்தெந்த புத்தகங்களா படிக்கணும்? பள்ளி பாட புத்தகங்கள்ல எந்த பாடத்துக்கு முன்னுரிமை தரணும், முக்கியத்துவம் தரணும்? முக்கியமா 96 பாடங்கள் இருக்குது. பாட எண்ணிக்கை தான் 96 இருக்கும்.
பட் படிச்சீங்கன்னா மேக்சிமம் 20-30 நாளுல முடிச்சிடலாம். இது வரைக்கும் நீங்க படிக்கலனா கூட இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சா கூட இந்த பொது அறிவுல இந்த 96 பாடங்கள்ல இருந்து அதிகமான மதிப்பெண் நம்மளால பெற முடியும். அதை நம்ம அடுத்த வீடியோல அந்த பாடங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சார் இதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி படிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். எடுத்துக்காட்டுக்கு இந்திய அரசியல் அமைப்பை எடுத்துக்கோங்க. நம்ம ஆன்லைன் கோர்ஸ்ல 1 இயர் வேலிடிட்டி, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே கலந்துதான் கிளாஸ் எடுத்திருப்போம். மெட்டீரியலும் தமிழ் இங்கிலீஷ்ல கலந்துதான் இருக்க போகுது. அது போக 1 இயர் வேலிடிட்டியில நீங்க எப்போ அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பும் இந்த மொபைல் ஆப்லேயே இருக்கும். பட் வீடியோவோ பிடிஎஃபோ டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப்ல வச்சுக்கலாம். உங்க மொபைல்லையோ வேற ஒரு டிவைஸ்லயே வச்சுக்க முடியாது. கடைசியா பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் 599. இந்திய அரசியலமைப்புல 25 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்போம், 25 ஹவர்ஸ். இந்த 25 ஹவர்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். அந்த 14 கேள்வி இருக்குல்ல, 14 கேள்வி போனாடி கேட்டாங்கல்ல, அதுல 13 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இந்த வாட்டியும் 100க்கு 90% கேள்விகள் நம்ம நடத்தக்கூடிய பாடத்திட்டத்துல இருந்து தான் வரும். என்னால உட்காந்து இதுக்கப்புறம் ஸ்கூல் புக் எல்லாம் லைன் பை லைனா படிக்க முடியாது சார். 10th 11th 12th ஸ்கூல் புக் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு, இதுக்கப்புறம் படிச்சு நான் எங்க முடிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டேன் சார், எனக்கு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% உங்களுக்கு கை கொடுக்கும். அது கான்ஸ்டியூஷன் மட்டும் கிடையாது, நம்மளுடைய எக்கானமி, இந்திய புவியியல், இயற்பியல், இந்திய தேசிய இயக்கம், இது போக நம்ம யூனிட் நம்பர் 8க்கும் தனியா கோர்ஸ் போட்டிருக்கோம் இந்த வாட்டி. அந்த கோர்ஸ் இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நாளை மறுதினம் அந்த வீடியோ எல்லாம் ஒன்னொன்னா அப்லோட் பண்ணிட்டே வருவேன். யூனிட் 8ல செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் 2 இருக்கு அந்த பாயிண்ட் கிடையாது, 3rd 4th பாயிண்ட். சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால எழுச்சி, நீதி கட்சி, திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், அண்ணா பெரியாறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் 8ல செகண்ட் ஆஃப் கோர்ஸா கொடுக்க போறோம். சோ அதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399 யூனிட் 8க்கு மட்டும். இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஈச் கோர்ஸ் 599. அப்ப 5 கோர்ஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா 3000 ஆகும். தனித்தனியா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன். எனக்கு மொத்தமா எல்லா கோர்ஸும் சேர்ந்து வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம 2000 ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் 5 கோர்ஸும். பிளஸ் யூனிட் 8ல செகண்ட் ஆஃப் மட்டும் எடுக்க போறோம், அது 399 plus 399, that is equal to 2400. so இதான் இதுக்கான ஃபீஸ். இண்டிவிஜுவல் கோர்ஸ் தேவைப்படாத ஜாயின் பண்ணிக்கலாம். 5+1 டோட்டலா 6 கோர்ஸ். இந்த 6 கோர்ஸும் இந்த 2400ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல 5 கோர்ஸ் மட்டும் போதும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2000ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எவ்வளவு கேள்வி சார் வரும் தோராயமா? இந்த யூனிட் 8ல செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 கேள்வி வந்துடும். மற்றபடி கான்ஸ்டிடியூஷன்ல நான் மினிமமா சொல்றேன், மேக்சிமம் போகல. இந்தியன் ஜியோகிராபில, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல, பிசிக்ஸ்ல, இந்தியன் எக்கானமில மொத்தமா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 10, 22, 29, 30, 31, 38 கேள்விகள் வரப்போகுது அவுட் ஆஃப் 75ல. 75 சொல்ல முடியாது, 74, 73 கூட குறையலாம். ஏன்னா மேக்ஸ்ல எல்லாம் 25 கேள்வி இப்ப கேட்கறது இல்ல, 26, 27 அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப 74ல 38, பாதிக்கு பாதி கேள்வி நம்ம நடத்துறதுதான் வரப்போகுது. நாம எல்லாமே எடுக்கல. அது மட்டும் இல்லாம நாம எல்லாத்துலயும் முழு மதிப்பெண்ணு சொல்லல, எல்லாத்துலயும் குறைச்சுதான் சொல்லியிருக்கேன். சோ இந்த மதிப்பெண் நீங்க குரூப் 2 குரூப் 2A வாங்கணும். எல்லாத்துக்கும் மேல இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆக போகுது, குரூப் 2 குரூப் 2A. சோ இந்த மினிமமான பிரைஸ்ல இந்த ஆன்லைன் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ் தேவைப்படுறவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரமா வீடியோவை பார்த்து முடிங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மொத்தமா பார்த்துட்டு போனீங்கன்னா உங்க கையில 38 கேள்விகள் இருக்கிறது, பாதிக்கு பாதி கேள்வி. எப்படி ஜாயின் பண்ணணும்னா எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், டெக்னிக்கலா வீக்கா இருக்கலாம், எப்படி இந்த கோர்ஸ் பை பண்றது, இல்ல எப்படி ஜாயின் பண்றது, எல்லாத்துக்கும் இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 8870302702 அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ கோர்ஸ், எப்ப நீங்க ஜாயின் பண்றீங்களோ அன்னையில இருந்து, அந்த செகண்ட்ல இருந்து வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. சீக்கிரமா வீடியோ கோர்ஸை பார்த்து முடிச்சிடலாம். மேக்சிமம் ஒவ்வொரு கோர்ஸுமே 25 மணி நேரம் தான் இருக்கும், 25 ஹவர்ஸ் அதிகபட்சம் நான் சொல்றேன். 20ல இருந்து 25 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு வாரம் உட்காந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், 4 வாரம் 4 சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, முக்கியத்துவம் கொடுத்து படிங்க.